காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். தங்கப்பிள்ள, சாரிடா மானே, கொஞ்ச நேரம் உங்களை கவனிக்காம விட்டுட்டேன். அதுக்கு நீங்க இங்க இப்படி இருக்கிறாப்புல ஆயிப்போச்சு. உங்க கற்பனை மன்னிச்சிருங்கடா மைனி, இன்னி மன்னிச்சிருங்க மைனி. திமிரெடுத்து போய் நான் செஞ்ச ஒரு காரியம் உங்களை இங்க கொண்டு வந்து படுக்க வச்சிருச்சு மைனி. என்ன மன்னிப்பீங்களா மைனி? நான் என்னோட திமிரு கோபம் எல்லாத்தையும் விட்டுறேன் மைனி. நீங்க மட்டும் வீட்டுக்கு வந்துருங்க மைனி. எனக்காக மைனி, உங்க கொழுந்தனாருக்காக ப்ளீஸ் மைனி, நல்லபடியா எந்திரிச்சு வந்துருங்க மைனி. சார் போதும் சார், ரொம்ப நேரம் ஐசியூவில் இருக்க வேண்டாம். பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் வந்து பாருங்க சார், அதுவும் ஒரு ஆள் மட்டும் வாங்க. ஓகே சிஸ்டர், சாரி சிஸ்டர். இல்லை பரவாயில்ல சார், உங்கள் ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. இவங்களை பார்த்து நீங்கள் 3 நாள் ஆச்சுங்கிறதுனால இன்றைக்கி 2-3 பேரை விட்டுட்டோம். நாளைக்கெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பார்க்கணும், அதுவும் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வரணும். இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து அவங்கள தனி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க பக்கத்தில் இருந்து. ஓகே மேம், சாரி. தம்பி வாடா. ஏன்பா வள்ளி, அங்கேயே நின்னு எட்டி பாத்துக்கிட்டு இருக்கியே, என்ன? ஏனே மலர் கண்ணு முடிச்சிட்டானே, டாக்டர் அம்மா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். ஆமா, காலையில மயில போய் பார்த்தப்ப அரை மயக்கத்துல இருந்திருப்பா போல, ஒன்னும் பேசல. சாயங்காலமா கண்ணு முழிச்சிருவா, இல்லாட்டி நாளைக்கு காலையிலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கண்ணு முழிச்சிட்டாலாம், அதே என்னை கூப்பிடுவாங்கன்னு எட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். சரியா சரியா, எல்லாரையும் உள்ள விடுவாங்களா? இல்லனே, விட மாட்டாங்களாம். 2 பேர் மட்டும் அனுமதியா, அதுவும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தானா. நான் ஒரு 2 நாள்ல தனி ரூமுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்கிறாங்க. அதுவும் சேர்த்தேன், ஐசியூக்குள்ள இருந்தாலே நல்லபடியா அவங்களே பாத்துக்கிடுவாங்க. ஏயா வள்ளி, என் மருமகளை பாக்குறதுக்கு என்னைய விடுவியா? இது என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்க? இல்லையா, என் மகனுங்களையே விடமாட்டேன்னு சொன்னேன்ல. ஏதே, நீங்க பெரியவங்க, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னதுல நியாயம் இருக்கா இல்லையா? வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டேன்னு சொன்னேயாம்லையா? இப்போ அப்படி இல்லத்தே, உங்க சின்ன மகன் இருக்கிற இடத்துக்கு என் தங்கச்சி அனுப்ப மாட்டேன்னு தான் சொன்னேன். உங்க யார் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லத்தே. ஏன் முத்து தம்பி மேலேயும் கூட எனக்கு எந்த பகையும் இல்லை. என்னைய தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. வள்ளி, இங்க பாருங்க வள்ளி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என் சின்னவன் அந்த மாதிரி எல்லாம் எல்லார் மேலேயும் கோவத்தை காட்ட மாட்டான். முக்கியமா மலர் மேல காட்டவே மாட்டான். அவன் மேல அவன் ரொம்ப மரியாதையும் பாசமும் வச்சிருக்கான். நானும் இப்ப முத்து தம்பி மலர் அடிப்பாரு வைப்பாருன்னு சொல்லவே இல்லை. மலர் மேல அவர் கோவத்தை காட்ட மாட்டாரு தான். ஆனா வேற யார் மேலேயாவது கோவத்தை காட்டுவார்ல. என் தங்கச்சி சும்மாவே இருக்க மாட்டா. இந்த இன்னைக்கு குறுக்க போனால அதே மாதிரி அப்பையும் குறுக்க தான் போவா. அவளுக்கு குடும்ப பாசம் ரொம்ப ஜாஸ்தி. எப்பவுமே அவ தன்னை கூட கவனிச்சுக்கிட மாட்டா, தன்னை சுத்தி இருக்கிறவங்களை மட்டும்தான் பாப்பா. பாருங்க, இப்ப அதனாலதான் இங்க வந்து படுத்து கிடக்கா. ஐசரியாப்பா, நீங்களாவது என் பக்கம் இருக்கிற நியாயத்தை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நான் முத்து தம்பியை பகையாவே நினைக்கல. அவரை நான் எங்க போக சொல்றேன்? அவங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குல்ல, அங்க போய் தானே இருக்க சொல்றேன். மரகதம்மா, வள்ளி சொல்றதுலயே நியாயம் இருக்கத்தானமா செய்து. அதுக்காக குடும்பத்தை பிரிக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. 2 பேர் பேசுறதுலயே நியாயம் இருக்கு. நடுவுல நான் தான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, எதுவா இருந்தாலும் மலர் கண்ணு முழிச்சிட்டால, அவ முடிவுக்கே விட்டுருவோம். இதுக்கு நீ என்ன வள்ளி சொல்ற? மலர் முடிவுக்கே விட்டுருவோம். அவ என்ன சொல்லுவா? நான் மாப்பிள்ளை வீட்டுல தான் இருப்பேன்பா. ஆனா நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். முத்து தம்பி எங்க இருந்தாலும் அங்க என் தங்கச்சியை அனுப்ப மாட்டேன். கருப்பா, நீ என்னையா சொல்ற? என் தம்பியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மலரும் அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. சார், என்னால எந்த பிரச்சனையும் வேண்டாம். எனக்காக யாரும் சண்டை போடவும் வேண்டாம். நான் அந்த வீட்டுல போய் இருந்துக்கிறேன். நீங்க மைனியை அனுப்ப சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்க சார். தம்பி, உன்னை பேசாம இருக்க சொன்னேன். வேண்டாம் ப்ரோ, எனக்காக நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் நீ எந்த கஷ்டமும் படுறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. நான் அந்த வீட்டுல போய் இருந்துக்கிறேன். மைனியை வர சொல்லலாம் ப்ளீஸ். இந்த ஒரு தடவை எனக்காக இந்த ஒரு விஷயத்துல விட்டு கொடுத்துரு. அதான் அவரே சொல்றாருல, அப்புறம் என்ன? மாப்பிள்ளைக்கு என் தங்கச்சி வேணும், என் தங்கச்சி கூட வாழணும்னு நினைச்சா தம்பியை விட்டு கொடுத்து தான் ஆகணும். இல்ல தம்பி வேணும்னு நினைச்சா என் தங்கச்சியை விட்டு கொடுத்து தான் ஆகணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மச்சான், எனக்கு 2 பேருமே முக்கியம். ஆனா எனக்கு என் தங்கச்சியோட பாதுகாப்பு மட்டும்தான் மாப்பிள்ள முக்கியம்.
வள்ளி நீதான் கொஞ்சம் விட்டு கூடப்பா. அவங்கதான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. முடியாது சார். என் இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எங்க அப்பா என்னை நம்பி இந்த 2 பிள்ளைங்களையும் சின்ன பிள்ளைங்களா விட்டுட்டு போனாரு. அப்பல இருந்தே இந்த 2 பிள்ளைங்களையும் நல்லா ஒழுக்கமா வளர்க்கணுங்கிறதுக்காக இந்த பிள்ளைங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்க விட்டதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டு தான் இருப்பேன். அதனாலயே அந்த 2 பிள்ளைங்களும் என்கிட்ட ரொம்ப ஒட்டாமலே போயிட்டாங்க. அப்புறம் வேலை கிடைச்சு நான் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் என் தங்கச்சிங்க மேல பாசத்தை காட்டவே முடியல. மயில் இல்லைன்னா என் தங்கச்சிங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல. இப்பதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். என் தங்கச்சிங்க 2 பேருக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு. இப்ப அதுக்கும் ஒரு ஆபத்துனா நான் என்னன்னே செய்வேன். நீங்க வயசுல பெரியவர், அனுபவம் நிறைஞ்சவர், மேல 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறவர். என் நிலைமையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இன்னைக்கு மலருக்கு தலையில அடிபட்டிருக்கு. ஆபரேஷன் பண்ணி ஏதோ உயிர் பொழைச்சிட்டா. ஆனா குழந்தை போயிருச்சு பாத்தீங்களா? அந்த குழந்தைக்கு வந்த நிலைமை என் தங்கச்சிக்கு வந்திருந்தா அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணியிருக்க முடியும்? மாப்பிள்ள தான் இப்படி நின்று பேசிக்கிட்டு இருப்பாரா? இன்னைக்கு அந்த குழந்தைக்கு வந்த நிலைமை என் தங்கச்சிக்கு வந்துடக்கூடாதுல்லண்ணே நாளைக்கு. அதுக்காகத்தானே நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை நீங்களும் 2 பொம்பளை பிள்ளைய பெற்றவர், கொஞ்சம் என் நிலைமையில இருந்து யோசிங்கண்ணே. அண்ணே மாறனண்ணே, நீங்களும் பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கீங்கல்லண்ணே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. அப்ப தெரியும் நான் சொல்றது சரியா தப்பான்னு. நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கத்தான் வள்ளி செய்யுது. ஆனா என்னை நான் அண்ணன் தம்பி உறவை பிரிக்க நினைக்கலனே. அண்ணன் தம்பிக்குள்ள விரிசல் வரணும்னு நினைக்கல. 2 பேரும் எப்பவும் போல ஒண்ணு மண்ணாவே இருக்கட்டும். வேற வீட்டுல தானே தங்க வைக்க சொல்றேன். அதுவும் எங்கேயோ போய் தங்க வைக்க சொல்லலனே. அவங்களுக்கே இன்னொரு வீடு இருக்குல்ல, அங்க கொண்டு போய் வைக்க தானே சொல்றேன். இப்ப அவங்க அக்காலாம் இன்னொரு வீட்டுல தானே இருக்காங்க. அதுவும் அவங்க வீடு தானாலும் வேற வீட்டுல தானே இருக்காங்க, ஒரே வீட்டுல இல்ல. அதே மாதிரி அவர் தம்பியையும் அந்த வீட்டுல கொண்டு போய் வைக்க சொல்லுங்கண்ணே. நான் வேற ஒண்ணுமே எதிர்பார்க்கல. என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு இப்ப வரணும்னா நான் சொன்னது நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் நான் அனுப்புவேனே. இதான் என் இறுதி முடிவு, உறுதியான முடிவு. சார், பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு யாராவது 2 பேர் மட்டும் உள்ள வாங்க சார். மயிலு வா, நம்ம 2 பேரும் போய் பார்ப்போம். மாப்பிள்ளை தம்பியை அனுப்புவோம் மாமா. மாப்பிள்ளை தம்பியையும் அவங்க அம்மாவையும் அனுப்புவோம். இல்ல, இப்ப நான் சொன்னதெல்லாம் அவங்க நல்லா யோசிக்கட்டும். வா, நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கட்டும். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் அவங்கள உள்ள அனுப்புவோமா வேண்டாமாங்கிறத நான் முடிவு எடுக்கிறேன். ஏம்மா என்னம்மா? எனக்கு என்ன சொல்லனே தெரியலடா தாயி. எங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு நாங்களும் நிமிந்து பேச முடியலடா. அக்கா நீங்க போய் பார்த்துட்டு வாங்கக்கா. மலர் என்னையும் என் தம்பியையும் தேடுவாங்க. வெளியே நிக்கிறதா சொல்லுங்க. அப்ப அவங்களே உள்ள கூப்பிடுவாங்க. மயிலு வா. வள்ளிமயில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகாம பேசணும், சரியா? ஓகே மேடம். மலர்வெளி. மலரு. டேய் பாப்பா மலரு. அண்ணே. மைனி. மைனி. மலரு இப்ப எப்படிடா இருக்கு? வலிக்குது மைனி. மைனி வலிக்குதாம்மா? வலிக்குதா? மெதுவாம்மா, மெதுவா பேசுன்னு. மைனி. என்னம்மா என்னம்மா? அண்ணே எப்போ வந்தாங்க? அவர் இங்கே தானம்மா இருக்காரு. ஃபாரின்ல இருந்து எப்போ வந்தாங்க? என்னைய பார்க்கறதுக்காக வந்திருக்காங்களா? எனக்கு எப்படி அடிபட்டது? மேடம் என்ன சொல்றா? மேடம் அதானே மேடம். என்னாச்சு மேடம்? மலர்வெளி. என்னம்மா, உங்க அண்ணன் இங்கே தானே இருக்காங்க? இல்லையே, அவங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஃபாரின் போயிட்டாங்க. அண்ணே எப்போ வந்தீங்க? மலர்வெளி, நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிருக்கீங்களோ? இல்லையே மேம். தலை ரொம்ப வலிக்குதாம்மா பேசும்போது? ஆமா வலிக்குது. நைனி எனக்கு எப்படி தலையில அடிபட்டது? அம்மா எங்க? அக்கா எங்க? மேடம் நான் என்ன சொல்லுவேன்? மலர் என்னம்மா, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்னது மைனி? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கே. நான் பிஎட் முடிச்சிட்டு நம்ம ஊருக்கு பஸ்ல வந்துகிட்டு இருந்தேன். அப்ப பஸ் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா மைனி? அதுலதான் எனக்கு அடிபட்டுருச்சா? அதுக்காக அண்ணனை வர சொல்லிட்டீங்களா? மலர்விழி, ஆமாம்மா, அந்த ஆக்சிடென்ட்ல தான் உங்களுக்கு இப்படி ஆயிருச்சு. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. கொஞ்சம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இல்ல, எனக்கு தூக்கம் வரல. அக்கா எங்க? மைனி அக்காவை வர சொல்லுங்க மைனி. ஐஸ் என்ன செய்யறா? வந்திருக்காளா? நான் கிளம்பும் போது ஐஸுக்கு ஃபோன் போட்டு பேசினேன். வரவும் 2 பேரும் மீட் பண்ணுவோம்னு சொன்னோம். வந்திருக்காளா மைனி? ஆமாம்மா, ஆமா இங்கதான் இருந்தா. இந்த இப்பதான் வெளியே போனா. இந்த வர சொல்றேன். அம்மா எல்லாரும் இருக்காங்கம்மா, எல்லாரும் இருக்காங்க. இந்த வருவாங்க. மலரு. நீ மலர்விழி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா. மேடம் என்ன மேடம் இது? வாங்க.
என்ன மேம், காலையில வரைக்கும் அவ நல்லா இருக்கான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னடான்னா அவ இப்படி பேசுறா. நான் முன்னாடி போய் நிக்கிறேன், என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இனி அவளுக்கு அடையாளமே தெரியல. மேடம், என் தங்கச்சி நல்லா இருக்கான்னு தானே மேடம் சொன்னீங்க? சார், அவங்க பிசிக்கலி நல்லா தான் இருக்காங்க. அவங்களோட ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணது கூட கொஞ்சம் நல்ல காயமெல்லாம் ஆறிக்கிட்டு தான் வருது. பட் இது எனக்கே புரியல. நான் ஜெனரல் சர்ஜன் தான் பாத்தீங்களா. நியூரோ சர்ஜன் சாருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணார்ல அவரை. எங்க மாப்பிள்ளை தம்பி வெளியே நம்பிக்கையோட நின்னுகிட்டு இருக்காரு மேடம். இங்க வீட்ல வேற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுது, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கே புரியல. அவரும் என்கிட்ட விடாம 3 நாளா கேட்டுக்கிட்டே இருக்காரு எப்போ கண்ணு முழிப்பாங்கன்னு. இப்போ கண்ணு முழிச்சதும் அவரை தெரியலன்னு இவங்க சொன்னாங்கன்னா அவர் இதை எப்படி தாங்குவாருன்னு எனக்குமே புரியல. நீங்க தான் அவருக்கு கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லணும். என் தம்பி அவரே உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவ இல்லைன்னா எப்படி தாங்குவான்னு தெரியல. சரி, நீங்க பதட்டப்படாதீங்க. சார் வந்துகிட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பேசிக்கலாம். சார் கிளம்பும்போது மலர்விழியோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் போனாரு. நான் கூட எதுக்குன்னு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, நான் வந்து சொல்றேன்ட்டு போனாரு. அது ஏன்னு இப்பதான் புரியுது. இது எப்ப மேடம் சரியாகும்? இந்த மெமரி லாஸுங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். இதை பத்தி நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சார் வரட்டும், நியூரோ சார் வந்தா அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவாரு. அவ இங்க பக்கத்து ஊர்ல தான் மேடம் பிஎட் முடிச்சிட்டு பஸ்ல வந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றா. அதுக்கப்புறம் எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. அவளுக்கு கல்யாணம் ஆனது கூட அவளுக்கு அப்ப ஞாபகம் இல்லையா? எங்க மாப்பிள்ளை தம்பி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அவரை எப்படி நாங்க சமாதானப்படுத்த போறோம்னு தெரியல. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார் வந்துடட்டும். மலர்விழி அவங்க பேசும்போதெல்லாம் தலை வலிக்குதுங்கிறாங்க. நீங்க அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியவே இருங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுங்க. சார் வந்ததுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் சொல்லுவாரு. என்ன மயிலு செய்ய போறோம்? அதானக்கா எனக்கும் தெரியல. இவர் மாப்பிள்ளை தம்பிய பார்க்க விடாம இருந்தப்ப கூட நீங்க முதல்ல உள்ள போய் பேசுங்க, என் தங்க பிள்ளை என்னத்தான் கேட்பாங்கன்னு அவ்வளவு நம்பிக்கையா சொன்னாரு. இப்ப அவரை சுத்தமா இவளுக்கு ஞாபகமே இல்லையே. இதை எப்படி தாங்குவார் அவரு? என் தம்பிக்கு மட்டும் ஏன் தான் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வருதுன்னே தெரியல. இப்பதான் கொஞ்ச நாள் அவன் சந்தோஷமா இருந்தான். அது பொறுக்கலையா அந்த கடவுளுக்கு? பாப்பா வா வெளியே போவோம். வெளியே போய் அவன் முகத்தை நான் எப்படி மாமா பாப்பேன்? வா பாப்பா, எதுவா இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். வா. பாப்பா, என்னடா தாயி, என்னாச்சு? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வந்ததுல இருந்து ஆளாளுக்கு இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எம்மா, அக்கா என்னக்கா ஆச்சு? தம்பி, அக்கா என்ன ஆச்சுன்னு சொல்லு. அதை எப்படிடா சொல்லுவேன்? என்னக்கா ஆச்சு சொல்லுக்கா. உன் பொண்டாட்டி உன்னை கேட்கவே இல்லடா. அக்கா என்னக்கா சொல்ற? என் தங்க பிள்ளைக்கு என் மேல கோவமா? இல்லடா மாப்பிள்ளை தம்பி, அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல மாப்பிள்ளை தம்பி. எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்னக்கா சொல்றீங்க? அவளுக்கு எங்களை மட்டும்தான் தம்பி ஞாபகம் இருக்கு. உங்களை பத்தி எதுவுமே கேட்கல. இந்த அவங்க அண்ணன் எப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தாருன்னு கேக்குறா. நம்ம எல்லாரும் தானே இவரை கூப்பிடுறதுக்கு போனோம். அது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. உங்களை சுத்தமா ஞாபகம் இல்ல போல, கேட்கவே இல்ல. என்னக்கா சொல்றீங்க? ஏன் தங்க பிள்ளை என்ன மறந்துட்டாங்களா? ஆமா மாப்பிள்ளை தம்பி, எங்களை எல்லாரையும் கேக்குறா. ஐஸ கேக்குறா, அவங்க அக்காவை கேக்குறா. ஆனா உங்களை கேட்கவே இல்ல. அது எப்படிக்கா? அது எப்படி? என் தங்க பிள்ளை எப்படி என்ன மறப்பாங்க? டேய் மனே, இப்ப சந்தோஷமாங்க உங்களுக்கு? சந்தோஷமா? இவ்வளவு நேரம் நானும் உங்க அண்ணனும் பண்ண வாக்குவாதத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. நீங்க உங்க அண்ணன் கூடயே இருந்துக்கோங்க. உங்களை நான் பிரிக்கவே இல்லை. ஆனா எங்களை விட்டுருங்க. ஏத்தே, பாத்தீங்களா தே, என் தங்கச்சியை குத்துயிரும் கொலையுருமா ஆக்குனது பத்தாதுன்னு இன்னைக்கு அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சுதே. உங்க யாரையுமே அவளுக்கு ஞாபகம் இல்லத்தே. அவளுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தது கூட அவளுக்கு ஞாபகம் இல்லத்தே. என்னத்தே செய்ய போறீங்க? இல்லை இதுக்கு நீங்க எனக்கு என்னதான் பதில் சொல்ல போறீங்க? சார், காலையில வரைக்கும் அந்த மேடம் என் தங்கச்சி நல்லா இருக்கான்னு தான் சார் சொன்னாங்க.
இப்போ என்ன சார், அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எங்களை மட்டும்தான் சார் ஞாபகம் இருக்கு. அவளுக்கு கல்யாணம் இருக்கு, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அது எதுவுமே ஞாபகம் இல்லை சார். சார் ப்ளீஸ் வெயிட். சார் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போதே எனக்கு இந்த டவுட் இருந்தது. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தும்போதும் அந்த டவுட் இருந்தது. அதை நான் கன்சல்டிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். இன்னைக்கு காலையில் தான் எனக்கே ரிப்போர்ட் வந்தது. சார் அவங்களுக்கு மேஜர் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அபார்ஷனும் ஆயிருக்கு. எனக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் டவுட்ஸ் இருந்ததுனால தான் நான் அதை உங்ககிட்ட எதுவுமே கிளியராக சொல்ல முடியலை. சரி, அவங்க கண்ணு முழிக்கட்டும், அவங்களோட ஹெல்த் ப்ராக்ரஸ் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கண்ணு முழிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லலான்னு நினச்சேன். அதுக்குள்ள நீங்கள் சார் நீங்கள் என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல சார். நோ மேம், எங்களுக்கே டவுட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுல்ல. நான் என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். அவங்க கண்ணு முழிச்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னா இல்லையா உங்ககிட்ட? ஆமாம் சார், நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண சொன்னீங்க. அவங்க கண்ணு முழிச்சதும் நானும் கரெக்டாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அந்த டைமில் தான் இவங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சார், மனித மூளைங்கிறது ஒரு சிக்கலான அமைப்பு. இதுதான் ஞாபகம் இருக்கும், இதெல்லாம் ஞாபகம் இருக்காதுன்னு எதையுமே வரையறுத்து நம்மளால சொல்ல முடியாது. இப்போ சின்ன வயசுல நடந்ததெல்லாம் நமக்கு தெளிவா ஞாபகம் இருக்கும். ஆனா நேத்து நடந்த ஒரு சில விஷயங்கள் நமக்கு மறந்து போயிடும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு தெளிவா முடிவெடுக்க தெரியாம குழம்பி போயிருப்பாங்க. ஆனா நாளைக்கு நடக்க போற ஒரு விஷயத்துக்கு தெளிவா பிளான் போடுவாங்க. இததான் செய்வாங்க, இப்பதான் செய்வாங்க, இப்படிதான் செய்வாங்கன்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது நம்மளால. நம்மளோட எல்லாரோட மூளையோட அமைப்பும் அப்படிதான். நீங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்ததை வச்சே நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு அந்த விஷயமெல்லாம் புரியும். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் தெரியாம முழிச்சிட்டு இருப்போம். ஆனா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஈஸியா சொல்யூஷன் சொல்லிடுவோம். மூளையோட நியூரான் அமைப்பு அந்த அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதுல சின்னதா ஒரு டேமேஜ் ஆனாலும் இந்த மாதிரி டோட்டலா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி தான் உங்க சிஸ்டருக்கு ஆயிருக்கு. இது எப்போ சார் சரியாகும்? மெமரி லாஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஷார்ட் டேர்ம், இன்னொன்று லாங் டேர்ம். ஒன்று டெம்பரவரியா இருக்கும், இன்னொன்று பெர்மனண்டா இருக்கும். உங்க சிஸ்டரை இப்போ அஃபெக்ட் பண்ணியிருக்கிறது என்ன வகையான மெமரி லாஸ்ங்கிறது போக போக தான் தெரியும். ஷார்ட் டேர்மா, லாங் டேர்மா, டெம்பரவரியா, பெர்மனண்டான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு 1 வீக் 2 வீக் போகட்டும், பார்த்துட்டு சொல்லலாம். அவங்களுக்கு எது எது ஞாபகம் இருக்கு, யாரை யாரை ஞாபகம் வச்சிருக்காங்க, அதை பொறுத்து தான் எதையுமே சொல்ல முடியும். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, அவங்க கிட்ட போய்கிட்டு உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா, இவங்கள ஞாபகம் இருக்கா, அவங்கள ஞாபகம் இருக்கான்னு கேட்டு அவங்கள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எது எது ஞாபகம் இருக்கு, யாரை யாரை ஞாபகம் இருக்குங்கிறத அவங்கள அனலைஸ் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளா அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம கேட்க கேட்க அவங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ மென்டலி அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க போக்கில் அவங்கள விட்டுருங்க. அவங்கள அவங்க போக்கில் விட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பற்றி நம்ம யோசிக்கவே முடியும். அதனால அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு அப்படியே ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரியே நீங்களும் பேசுங்க. அவங்க பேசுகிறத ஒட்டியே நீங்களும் பேசுங்க. அவங்க பேசுறதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் எதுவும் பேசி எதையாவது ஞாபகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் மஸ்ட் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால அவங்க பேஷண்ட் அப்படின்னு எந்த சிம்பத்தியும் நீங்கள் அவங்க கிட்ட காட்டக்கூடாது. அப்படி நீங்கள் காட்ட காட்ட அவங்களுக்கு அது ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும். நீங்கள் எப்போவுமே அவங்கக்கிட்ட எப்படி இருப்பீங்க, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கண்டிப்பான அண்ணனா இல்லை பாசமான அண்ணனா, அதே மாதிரியே தான் அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கணும். உங்களுக்கு கோவம் வந்தால் அவங்கள திட்டுவீங்க முன்னாடின்னா, இப்போவும் நீங்கள் அப்படி தான் திட்டணும். இப்போ அவங்க பேஷண்ட்டாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட சிம்பத்தி காட்டி திட்டாமல் இருந்தீங்கன்னா அவங்கள அது ரொம்ப டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ அதையே யோசிச்சுட்டு மென்டலி இன்னும் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் நார்மலாக தான் ட்ரீட் பண்ணணும். இதை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிடுங்க. மேம், நீங்கள் அவங்கள க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்களோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் எனக்கு வீக்லி ஒன்ஸ் அனுப்புங்க. நான் அதை என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு அனுப்பி மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்கிறத பார்க்குறேன். ஓகே சார். அவங்களோட ஹஸ்பண்ட் எங்க? இங்க இருக்கேன் சார். சார், இப்போ நான் சொன்னதெல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவனிச்சேன். இந்த விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பக்குவமாக நடந்துக்க வேண்டியது நீங்கள் தான் சார்.
ஏன்னா அவங்களுக்கு உங்களை சுத்தமாக ஞாபகம் இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் ஆனதே ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்கள் அவங்கள எந்த விதத்துலையும் எதுக்கும் கட்டாயப்படுத்தக்கூடாது. முக்கியமாக அவங்க கிட்ட போயிட்டு என்ன ஞாபகம் இருக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கக்கூடாது. உங்களுக்குள்ள நடந்த எந்த விஷயத்தையும் அவங்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணவே கூடாது. அவங்களுக்கா தானா ஞாபகம் வந்தா ஓகே, வராத பட்சத்தில் நீங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போதான் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இன்னும் அந்த காயமெல்லாம் ஆறவே இல்லை. இந்த நிலைமையில நீங்கள் எதையாவது அவங்களுக்கு ஞாபகப்படுத்த போய் அது அவங்களோட பிரெயின் சிஸ்டத்தை மேலும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. மொத்தத்தில் அவங்க இயல்பாக நார்மலாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் கோஆப்ரேட் பண்ணணும். புரிஞ்சதா மேம்? நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க. பிகாஸ் ஆப்ரேஷன் நான் பண்ணது, பேஷண்ட்டோட ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் என்னோட நேம் ஸ்பாயில் ஆகிடும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. எனக்கு ரிப்போர்ட் வீக்லி ஒன்ஸ் அனுப்பிடுங்க. அந்த பேஷண்ட்டை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே? ஓகே சார். ஓகே, டேக் கேர் ஆஃப் ஹர். சார், 2 நாளாக நீங்கள் போட்ட சண்டை எல்லாம் போதும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்க. பேஷண்ட்டோட ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன், யார் பக்கமும் நின்று பேசலை. நமக்கு முக்கியம் பேஷண்ட்டோட மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி இம்ப்ரூவ்மெண்ட், சார் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பேஷண்ட்டோட ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அவங்கள அவங்க போக்கில் விட்டு தான் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ப்ளீஸ் எனக்காக நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். அண்ட் இன்னும் ஒரு 2 டேஸில் அவங்கள தனியாக ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸில் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அப்புறமா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வரணும். ஓகேவா? சரிங்க மேடம். சரி. கருப்பா, யோ கருப்பா, ஐயா கண்ணு, பிள்ளை இங்கே பாரியா. ஐயா, ஐயா கண்ணு, உன்னை என்னென்னமோ சொல்லி திட்டணும் போல எனக்கு தோணுதுடா. ஆனா எல்லாரும் சேர்ந்து உன்னைய பேசும்போது நானும் உன்னைய பேசினா அப்புறம் அக்காங்கிறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால பேசாம இருக்கேன். மாடு, நீ என்ன வேலை பார்த்துருக்க, அதனால எப்படி பிரச்சனை வந்து நிக்குதுன்னு பாரு. நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனாலும் அவன் தானடா சரி பண்றான். இப்ப அவனுக்கு சரி பண்ணவே முடியாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டேலடா. உன்னை எப்பவும் அவன் தலை மேல தூக்கி வச்சு தானடா ஆடி இருக்கான். என்னைக்காவது இறக்கி வச்சிருக்கானா? இன்னைக்கு அவனை பள்ளத்துல தூக்கி போட்டுட்டேலடா. இப்ப எதுக்கு அவனை திட்டிக்கிட்டு இருக்க? அவனை திட்டுறதுக்கு உனக்கு எந்த யோகியதையும் கிடையாது. ஏ பெரிய மாடு, அவனை இறக்கி விட்டு தொலை மாடு, அப்பதான் அவன் உருப்பிடுவான். பேசாத. அவன் பாட்டுக்கு யூஎஸ் கிளம்பி போனவனை என்னென்னமோ சொல்லி ஊருக்கு வர வச்சது நீ தானே. மன்னிச்சிருடா தம்பி, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. அதை ஏதனக்கு அவனும் சொல்லி சொல்லி கதறிக்கிட்டு இருக்கான். அவன் சொன்னா மட்டும் உங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? என்னே பாத்தீங்களாண்ணே, இப்பவும் அவர் தம்பிக்கு தானே சப்போர்ட் பண்றாரு. போதும்னே, போதும். பட்ட வரைக்கும் போதும். அவங்கள போக சொல்லுங்கண்ணே. நான் என் தங்கச்சியை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வள்ளி, கொஞ்சம் அமைதியா இருப்பா. டாக்டர் சொன்னதை கேட்டேல, எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சாதையா அந்த பிள்ளைய நல்லா ஆக்க முடியும். சரிதானே, ஆனா இவங்க இனிமே இங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? இவங்களதான் அவளுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையே. அப்படியெல்லாம் பேசாத வள்ளி. அந்த பிள்ளைதாயா மறந்துருக்கு. மறக்கிறது ரொம்ப சுலபம், நினைச்சுக்கிட்டே இருக்கிறதையா ரொம்ப கஷ்டம். உன் மாப்பிள்ள அந்த கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்காரு. நீயும் அவரை அந்த மாதிரி பேசி கஷ்டப்படுத்தாத. அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்னுட்டு போகட்டும், விடு. நான் ஒண்ணுமே பேசலண்ணே, ஒண்ணுமே பேச மாட்டேன். பேசுறதுக்கு எனக்கு தெம்பும் இல்ல, அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. மலர தொந்தரவு பண்ணாம மட்டும் இருக்க சொல்லுங்க, அது போதும் எனக்கு. அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும். போதும், எல்லாம் போதும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் அவங்களுக்கும் நமக்கு ஒண்ணும் இல்லனே, ஒண்ணும் இல்ல. மலர் நல்லா இருக்கணும்னு நினைச்சாருன்னா அவரை ஒதுங்கி இருக்க சொல்லுங்க. அந்த ஒரு உதவியை மட்டும் பண்ண சொல்லுங்க. கருப்பா, புரிஞ்சது சார், புரிஞ்சது.
எனக்கு என் தங்கப்பிள்ளை நல்லா இருந்தா போதும். நான் எதையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணவே மாட்டேன். கருப்பா அப்ப மலர கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க சார், கூட்டிட்டு போங்க. மலர்விழி கட்டெல்லாம் பிரிச்சாச்சு. இப்போ ஹவ் இஸ் யுவர் பெயின்மா? Now I am perfectly alright, ma'am. குட். வீக்லி ஒன்ஸ் செக்கப்புக்கு வந்துடணும், ஓகேவா? Okay, sure, ma'am. வெரி குட். மெடிசன் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும், சரியா? Okay, ma'am. குட். இதே மாதிரி எப்பவும் பிரிஸ்காக இருக்கணும். Definitely, ma'am. சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. டேக் கேர். நான் ரவுண்ட்ஸ் கிளம்புறேன். Thank you, ma'am. சார், மேம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாதீங்க. சரி மேடம். ரெண்டு பேரும் இன்னும் எவ்வளவு நேரமா தான் அந்த கட்டப்பைக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வைக்க போறீங்க? இருக்கிறது 2 கட்டப்பை. முடிஞ்சுல, அவ்வளவுதான், எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும். நாச்சியாக்கா வாங்கிட்டு வந்த ஹார்லிக்ஸ் பாட்டில், எடுத்து வச்சாச்சு. ஐஸ் வரும்போது வாங்கிட்டு வந்தாலே ஃப்ரூட்ஸ், அது எடுத்து வச்சாச்சுல. சரி. மயிலு, நான் போய் பில்லு கட்டிட்டு வந்துடுறேன். என்ன ரொம்ப ரூபா பில்லு வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல மாமா, ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன்டி. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட கேட்டிருந்தேன், அவன் கொடுத்துட்டான். இந்த போய் கட்டிட்டு வந்துடுறேன். சரி. மைனி, இன்னைக்கு ஐஸ் வரவே இல்ல. மலரு, வண்டியில இடம் பத்தாதுலமா, அதனால அவ வீட்டுல இருக்கா. அதுவும் இல்லாம நீ வரும்போது உனக்கு ஆரத்தி எடுக்கணும்ல, அதுக்காக அவங்க எல்லாரும் அங்க இருக்காங்க. நாச்சியாரக்கா, அள்ளி அக்கா, ஐஸ் எல்லாரும். சரி. உனக்கு இப்ப வலி எதுவும் இல்லையில மலரு? இருந்தன்னா டாக்டர் அம்மா கிட்ட சொல்லிடு, அதுக்கும் சேர்த்து மாத்திரை வாங்கிட்டு போயிருவோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மைனி, இப்பதானே மேடத்துக்கிட்ட சொன்னேன். சரி சரி. இப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா? கிளம்பலாமா? எடுத்து வச்சுட்டேன், போவோம். டேய் சிஸ்டர் கிளம்பிட்டாங்களா? இல்லடா, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மச்சான் ஏதாவது சொன்னாராடா? இல்ல. பில்லு நீங்க பே பண்ணிட்டதா சொல்றாங்க. ம். உங்களை யார் பில் பே பண்ண சொன்னது? அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா மச்சான்? கருப்பன், மலர் கிளம்பிட்டலா? ஏய் டேய் அரவிந்த், விக்கிக்கு இப்ப எப்படி இருக்கு? நோ இம்ப்ரூவ்மெண்ட். மலர் இல்ல, இன்னும் கிளம்பல. ஏனே, அப்ப நீங்க இனிமே திரும்பி ஃபாரின் போக மாட்டீங்களா? போகல மலரு, போகல. இங்கதான் இருக்க போறேன். ஐ ஜாலி. அப்பனா மைனி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னனே, எப்ப பார்த்தாலும் உங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னே, நிஜமாவே போக மாட்டீங்களா? சத்தியமா? சத்தியமா போக மாட்டேன். இப்ப நீ நட, வீட்டுக்கு போவோம். சாமி சாட்சியாக நானும் சந்த வாக்கு மாறுமா? நாணத்தோடு பூச்சூடி நாளும் எந்தன் பேர் பாடி ஆடி பாடும் காத்தாடி மறந்ததென்ன தாடி? தேடி தேடித்தானே நானும் வாழ்கிறேனே. வீசும் தென்றலே, பேசு தென்றலே. நீங்க அரவிந்த் தானே? மலரு